நான் முன்னே அந்தகாரமாய் இருந்தேன், இப்பொழுது நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தோம். ஏன்? நான் ஆதாமின் பிள்ளை, ஆதாமின் வாரிசு, ஒரே இரத்தத்தினால் இருந்து வந்தவன். ஒரு மனுஷனிலிருந்து நாம் எல்லாரும் வந்தோம். ஆகவே முற்காலத்தில் நாம் அந்தகாரமாய் இருந்தோம். ஸ்தோத்திரம். அப்ப இருளா அந்தகாரமாய் இருப்பது நல்ல விஷயமானா இல்ல. அதனால்தான் நம்ம மனம் போன வாழ்க்கையே 5 வயசு பிள்ளைங்க, 10 வயசு பிள்ளைங்க, 5 வயசு பிள்ளைங்கலாம் செய்யுதுங்க. 10 வயசுல எப்படி பீடி பிடிக்க கத்துக்கிறான்? 15 வயசுல அவனுக்கு எப்படி காதல் வருது? எப்படி வருது? எப்படி வரும்? 18 வயசுல கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற உணர்வுகள் எப்படி பிள்ளைகளுக்கு வருது? ஸ்தோத்திரம். ஏனென்றால் அந்தகாரமா இருந்தோம். அந்தகாரமா இருக்கிறதுனால அது நடிகர் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, பணக்கார வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, டாக்டர் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, இன்ஜினியர் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, சயின்டிஸ்ட் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், நாட்டை ஆளுகிற ராஜாக்களின் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அங்க வீக்னஸ் தான் இருப்பாங்க. அந்தகாரத்துக்குள்ள நல்லது இல்ல, இருளுக்குள்ள நல்லது இல்ல. பக்கத்துல சொல்லுங்க, இருளுக்குள்ள நல்லது இல்ல. நாம் எல்லாரும் வெளிச்சம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நான் மரணத்திலிருந்து வெளியே வந்து விட்டேன். பக்கத்துல சொல்லுங்க, நான் மரணத்தை விட்டு வெளியே வந்து விட்டேன். நான் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறேன். பக்கத்துல சொல்லுங்க, நான் அந்தகாரத்தை விட்டு ஒளியின் பிள்ளையாக இருக்கிறேன். அப்படி மைண்ட்ல வச்சு ஜெபம் பண்ணலாம். நான் ஒளி, நான் ஒளி, நான் அந்தகாரம் கிடையாது.